கிறிஸ்தவ உலகத்தில் இந்த விதமான ஒரு செயல்பாடு இருக்குது. எப்படின்னு சொன்னால், யாராவது ஒருத்தர் மரித்து போய்விட்டா, மரித்து போனவர் இப்போ எங்கே இருக்கிறார் அப்படின்னு சொல்லுகிற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விதமான ஒரு கலாச்சாரம். அதாவது சரியில்லாத சில ஆள்களை பற்றி அவங்க சொல்கிறவல்ல, இவங்க இப்போ நரகத்தில் இருக்கிறாங்க, அதை கடவுள் காண்பித்தார் அப்படிம்பாங்க. தங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க இல்லைன்னா நல்லவங்க அப்படின்னு நினைக்கிறவங்கள ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறதா காண்பித்தார் அப்படி சொல்லுவாங்க. இது சம்மந்தமா நெறைய புத்தகங்கள் இருக்குது. நெறைய யூடியூப்ல மெசேஜஸ் இருக்குது. நெறைய பேர் அவர பார்த்தேன், இவர பார்த்தேன். செத்துப்போன நடிகர்கள், மத தலைவர்கள், அரசியல்வாதிகள், போப்பாண்டவர் உட்பட நெறைய பேர அங்கங்க பார்த்தேன்னு சொல்லுவாங்க. அத மாரி ஒரு சிலவங்கள நல்லவங்க அப்படி நம்ம கன்சிடர் பண்றவங்கள, அவங்கள பரலோகத்தில இருக்கிறத பார்த்தேன். பொற்தளமிட்ட பூமியில உலாவுவத பார்த்தேன். இயேசுநாதரோடு இருக்கிறத பார்த்தேன். எங்க ஊர்ல ஒரு ஊழியக்காரர் இறந்த வேளைல சென்னையிலேருந்து ஒரு பிரபலமான பாஸ்டர் வந்திருந்தாரு. அப்போ அவர் ஆறுதலுக்கு பேசுகிற வேள அவர் என்ன சொன்னான்னு சொன்னா, இவரை குறித்து இவருடைய மரணத்தை கேள்விப்பட்ட பொழுது, "என்ன ஆண்டவரே?" அப்படி நான் கேட்டேன். உடனே ஆண்டவர் சொன்னாரு, "அவன் எனக்கு வேண்டும்." அப்படின்னாரு. உடனே எல்லாருக்கும் ரொம்ப ஆண்டவர் இத பத்தி ஒண்ணு சொல்லியிருக்காரு அப்படின்னு. யார் தான் ஆண்டவருக்கு வேண்டாம்? ஐயா! அதாவது ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே ஆண்டவருக்கு வேணும். ரட்சிக்கப்படாதவங்களும் ஆண்டவருக்கு வேணும். அத மாரி சிலர் ஆறுதல் சொல்றவங்கள, நான் இந்த விதமாக இந்த மரணத்தை கேட்டு அதிர்ச்சியோடு இருக்கும் பொழுது, பரலோகத்தில் அவர்கள் உலாவிக் கொண்டது ஆண்டவர் காண்பித்தார் அப்படின்னு. ஆனா இதெல்லாம் உண்மையே கிடையாது. இதெல்லாம் ஒன்று இவர்களுக்கு ஒரு தவறான தரிசனம் கிடைக்குது. இல்லைன்னா சும்மா என்ன பண்றாங்க, ஒரு பில்டப் பண்றதாம். ஒரு பொய்ய சொல்லி ஒரு தோற்றத்த உருவாக்குறதாம். மற்றபடி ஒருவர் மரித்த உடனே ஸ்ட்ரெயிட்டா நரகத்துக்கு போறாரு. பாவின்னா நரகத்துக்கு போறாரு. நல்லவர்னா ஹெவனுக்கு போறாரு. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நியாய தீர்ப்புன்னு ஒரு நாள் வச்சிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு தான் நடக்கும். ஆனா மரித்தவருக்கு மரித்த பிறகு ஸ்ட்ரெயிட்டா தெரிகிறது நரகமோ இல்ல மோட்சம் தான். அதுக்கு இடையில எவ்வளோ காலம் அவர் வெயிட் பண்ணார் அதெல்லாம் அவருக்கு தெரியாது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இத சொன்னா சிலர் நம்புறதே கிடையாது. அது எல்லாம் கிடையாது. நரகத்தில யார் யார் போயிருக்காங்கிறத கர்த்தர் காண்பிப்பாரு. பரலோகத்துக்கு யார் யார் போயிருக்கிறாருங்கிறத கர்த்தர் காண்பிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, லூக்கா 16ஆம் அத்தியாயத்தினுடைய 19ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரையிலும் ஒரு சம்பவம் வருது. ஐஸ்வர்யவான், லாசரு. அது சம்பவம் இல்ல, ஒரு உவமை, பேரபிள். ஒரு உண்மைய விளக்குறதுக்காக, புரிய வைக்கிறதுக்காக ஆண்டவர் ஃபாலோ பண்ற முறை ஒரு பேரபிள் சொல்லுது, உவமை சொல்லுகிறது. அநேகர் மரித்த பிறகு ஒருத்தர் எங்கே இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடியும் அப்படிங்கிறத எதனுடைய அடிப்படையில் சொல்கிறோம், இதனுடைய அடிப்படையில் தான். என்ன அப்படி சொல்கிறாங்கன்னா, இது ஓமை கிடையாது. ஏன்னா ஆண்டவர் பேரே சொல்கிறார். என்ன பேர்? லாசரு, ஐஸ்வர்யவான். பேரே சொல்கிறதுனால இது என்ன கிடையாது, ஓமை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது பார்த்தீங்கன்னா, நிறைய நேரங்களில் இயேசு கிறிஸ்து எதற்கு ஓமையாக சொன்னாரோ அந்த பாயிண்ட்டை மிஸ் பண்ணிடுவாங்க. பெரும்பாலும் ஆண்டவர் ஒரு ஓமையின் மூலமாக ஒரு உண்மையை தான் சொல்ல வந்தார். ஒரு குறிப்பிட்ட உண்மை. சில இடங்களில் 2 இருக்கும். ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர், அவர் என்ன அந்த ஓமையின் வழியாக சொல்ல வந்தாரோ அதை நோக்கி பயணம் பண்ண மாட்டாங்க. அந்த ஓமையை A to Z என்ன செய்வாங்க, பிரிப்பாங்க. ஒரு மரம் இருக்குன்னா கிளை இதை குறிக்கிறது, இலை இதை குறிக்கிறது, நிறம் இதை குறிக்கிறது, அப்படி ஸ்டெம் இதை குறிக்கிறது அப்படின்னு எங்கேயோ போயிடுவாங்க. ஒரு ஆடு காணாமல் போச்சுங்கிறத ஊமையை சொன்னால் அந்த ஆட்டினுடைய ஃபுல் ஸ்டோரியை சொல்லிடுவாங்க. மொத்தத்தில் அவர் என்ன சொல்ல வந்தாரோ அந்த பாயிண்ட்டை மிஸ் பண்ணிவிடுவாங்க. இது ஒரு பிசாசுடைய தந்திரம். ஓமையின் மூலமாக எந்த சத்தியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்த வந்தாரோ அந்த சத்தியத்தை அறிகிறதுக்கு பதிலாக நம்ம அந்த ஓமையை பற்றியே பல்வேறு கோணங்களை சிந்திக்க வைத்து அதனுடைய கதைகளை நம்ம ஆராய்ந்து பார்க்க வைத்து கடைசியில் என்ன பண்ணிடுவோம், பாயிண்ட்டை மிஸ் பண்ணிடுவோம். ஆக இயேசு கிறிஸ்து சொன்ன பெரும்பாலான ஓமைகள் ஒரு குறிப்பிட்ட உண்மையை நாம் எளிதாக விளங்கி கொள்வதற்காக சொல்லப்பட்டது. உதாரணமாக கெட்ட குமார ஸ்டோரின்னு சொன்னால் அதில் என்ன, ஒரே ஒரு ஓமை தான். ஒரு மனுஷன் எவ்வளவு கெட்டு போனாலும் அவன் திரும்பி வருகிறவள ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஏற்றுக்கிறாரு. அந்த அளவுக்கு ஒரு ஃபாதர்ஸ் ஹார்ட் அவருக்கு இருக்குது, ஒரு தந்தையினுடைய இருதயம் இருக்குது. அதனால் அவர் அக்செப்ட் பண்ணிக்குவார். மனுஷன்தான் வேண்டாமா, அவர் அக்செப்ட் பண்ண, இதுதான் உண்மை. ஆனால் நாம் என்ன பண்ணோம், அவன் துவக்கத்திலிருந்தே அவனுக்கு நடந்த காரியங்கள் எல்லாம் விவரம். சில நேரங்களில் நம்ம பிரசங்கம் பண்ணுறவள சில விஷயங்களை சொல்லி விளக்குறதுக்கு இது பிரயோஜனமாக இருக்குது. அதனால் அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண தவறு கிடையாது. அதே நேரத்தில் அந்த ஓமை மூலமாக என்ன சொல்ல வந்தாரோ அந்த பாயிண்ட்டை நம்ம இழந்துடக்கூடாது. இப்போது பார்த்திங்கன்னா, இப்போது ஐஸ்வர்யவான் லாசரு ஓமை, இதில் ஆண்டவர் என்ன சொல்ல வந்தார், ஒரு குறிப்பிட்ட உண்மை தான் சொல்ல வந்தார்.
ஒருத்தன் ரொம்ப லட்சாதிபதியாக கோடீஸ்வரனா லக்ஸுரியாக வாழ்ந்தான், ஆடம்பரமாக வாழ்ந்தான், பகட்டாக வாழ்ந்தான், விரும்பினெல்லாம் உண்டு வாழ்ந்தான், சௌரியமாக வாழ்ந்தான். ஒருத்தன் வந்து ஒருவேளை உணவுக்கு கூட வழியற்றவனாக அந்த பணக்காரனுடைய வாசல் இருக்கிற விருந்து அவனுடைய கையிலிருந்து விழுகிற அப்ப துணிக்காக இயங்குகிற மனுஷனாக இருந்தான். இப்போ ஆண்டவர் இதில் என்ன சொல்ல வந்தாருன்னா, ஐஸ்வர்யவானாக இருந்து உலகத்தில் அவன் அவ்வளவு அனுபவிச்சான், ஆனால் நித்தியத்தை இழந்து போயிட்டான். இன்னொருத்தன் உலகத்தில் அவனுக்கு ஒருவேளை சாப்பாடு கூட கிடைக்கல, உடம்புல வர வியாதி, ஆனால் அவன் நித்தியத்தை சுதந்திரித்தான். அதனால் இந்த உலகத்தில் நீ எப்படி வாழ்றியோ அதனுடைய அடிப்படையில் உன் நித்தியம் நிர்ணயிக்கப்படும். இந்த உலகத்தில் நீ பணக்காரனாக வாழ்றியோ ஏழையாக வாழ்றியோ, நீ நித்தியத்தை குறித்த ஒரு எண்ணத்தோடு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்வாய் என்று சொன்னால் உன்னுடைய இட்டர்னிட்டி என்ன செய்யும், உனக்கு நிச்சயமாக உண்டு. இதைத்தான் சொல்ல வந்தார். பாருங்கள், ஒன்றுமில்லாத ஒரு ஏழை அங்கே போகிறான், ஆனால் ஒரு பணக்காரன் அங்கே போகலை. இதுதான் அந்த ஸ்டோரி வழியாக சொல்ல வந்தது. ஆனால் நிறைய பேருக்கு இதில் அக்ரிமெண்ட்டே கிடையாது. இல்லைங்க, அது வந்து ஊமை கிடையாது. அதாவது ஒரு குறிப்பிட்ட உண்மையை சொல்கிறதுக்கு அவர் சொல்ல வந்தது கிடையாது. அது நரகத்தை குறித்து, மோட்சத்தை குறித்து ஒரு உண்மை சம்பவம். ஏன்னா அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குது, அதாவது ஒருவன் ஐஸ்வர்யவான் ஒருதன் இருந்தால், லாசரும் ஒருதன் இருந்தால், பேரை சொல்லியிருக்கார்ல. அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய வசனம் இருக்குது. உதாரணமாக லூக்கா 16:1 வாசித்தீங்கன்னா, அது ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனிதனுக்கு ஒரு உக்கிரானக்காரன் இருந்தான். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனிதனுக்கு ஒரு உக்கிரானக்காரன் இருந்தான். இதுவும் வந்து நடந்த சம்பவம் போல தானே வார்த்தை வருது, இருந்தான். ஆனால் அது வந்து சம்பவம் இல்லை, ஒரு ஓமை. இரண்டாவதாக நீங்கள் லூக்கா 15:11 வாஸ்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். இதை கேட்கும் பொழுது உண்மையிலேயே ஒரு சம்பவம்னு நம்ம நம்புறதுக்கு அதில் வார்த்தைகள் இருக்குது. பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அதற்காக அது சம்பவம் என்று ஆகிவிடுவதில்லை, அது ஒரு ஊமை. அந்த காலகட்டங்களில் மக்களுக்கு சில உண்மையிலே எளிதாக விளங்க வைக்கிறதுக்காக ஆண்டவர் உபயோகித்த முறை தான் இந்த பேரபிள் சொல்கிறது, ஊமை சொல்கிறது, ஒன்றை உருவப்படுத்தி காட்டுறது. லூக்கா 18ஆம் அத்தியாயத்தை வாஸ்து பார்த்தீங்கன்னா, ஒரு நியாயாதிபதி இருந்தான், அந்த பட்டணத்தில் ஒரு விதவையும் இருந்தாள். இப்போ இதை பார்க்கும்பொழுது நமக்கு என்ன தோன்றுது, இது ஊமையா இல்லை சம்பவமா? சம்பவம் என்று தான் பார்ப்போம் அப்படின்னு நாம் வந்து பிடிவாதம் பண்ணால் பார்க்கலாம். வார்த்தை இப்படி தான் இருக்குது. ஊமைன்னு பார்க்கணுச்சா ஊமையாக பார்க்கலாம். லூக்கா 8ஆம் அத்தியாயத்துடைய 5ஆம் வசனத்தை வாஸ்து பார்த்தா, விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அப்போ ஆண்டவர் வந்து உண்மையிலேயே ஒரு சம்பவத்தை சொல்லுகிறான்னு நம்ம சொல்லலாம், ஆனால் அது ஒரு ஊமை. லூக்கா 10ஆம் அத்தியாயத்துடைய 30ஆம் வசனத்தை வாஸ்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு புறப்பட்டு போனான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆண்டவர் சொன்ன நிறைய ஓமைகள் வந்து ஒரு சம்பவம் நடந்தது போன்று நம்பும்படியாக இருந்தான், இருந்தது, இப்படி அப்படி என்று. அது போன்ற ஒரு ஓமை தான் நாம் வந்து லூக்கா 16ஆம் அத்தியாயத்தினுடைய 19ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரலும் வாசிக்கிறது. ஆனால் நிறைய பேருக்கு அக்ரிமெண்ட் இல்லைங்க, அவர் அது உண்மையிலேயே ஒரு ஐஸ்வர்யம் என்ன பண்ணிட்டான், செத்து நரகத்துக்கு போயிட்டான். உண்மையிலேயே ஒரு ஏழை என்ன பண்ணான், செத்து எங்கே போயிட்டான், மோட்சத்துக்கு போய்ட்டு, அது உண்மை ஸ்டோரி. அதனால் நரகத்தில் யாராவது இருக்கிறார்கள் என்று ஒருவர் சொன்னால் அது தப்பு கிடையாது, உண்மை தான். மோட்சத்தில் யாராவது ஒரு இருக்குன்னு ஒருத்தர் சொன்னால் அது உண்மை தான் அப்படின்னு அதை வந்து உறுதிப்படுத்த விரும்புவாங்க. ஆனால் இவைகளெல்லாம் முற்றிலும் தவறு, முற்றிலும் தவறு. இதை வந்து நான் இங்கே நிறைய இதில் பேச விரும்பலை. ஐஸ்வர்யவான் லாசரு ஓமையை உண்மையிலேயே நடந்த சம்பவமாக நாம் பார்க்க விரும்பினால் அதில் நிறைய பிரச்சனை இருக்குது. அதையும் நம்ம பார்க்கணும். என்ன பார்க்கறது, அதையும் நாம் பார்ப்போம். இப்போ ஐஸ்வர்யவான் லாசர் ஓமை என்ன சொல்லுகிறது, அவன் வந்து ஆபிரகாமுடைய மடியில் இருந்தால் நாம் அதை ஹெவனாக வந்து சிந்திக்கிறோம். இன்னொருத்தன் எங்கே இருந்தான், பாதாளத்தில் இருக்கிறான், அக்னியில் இருக்கிறான், அதை நரகமாக பார்க்குறோம். இப்போது இது உண்மை சம்பவமாக இருந்தால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இன்னும் நியாய தீர்ப்பு நடக்கவில்லை. இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகைக்கு முன்பாகவே நியாய தீர்ப்பு இருக்குமா? இருக்காது. நியாய தீர்ப்பு நாள் ஒன்று உண்டு என்று தானே நம்ம எல்லோரும் நம்புகிறோம். அப்போது இயேசு கிறிஸ்துடைய காலத்திலேயே நியாய தீர்ப்புக்கு முன்னாடியே ஒருத்தனை நரகத்திலையும் ஒரு பரலோகத்திலையும் போட்டாச்சுன்னு சொன்னால், நியாய தீர்ப்பை குறித்து வேதாகமம் சொல்லுகிற சத்தியத்துக்கு என்னவாகும்? இது ஒரு ஓமையாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இதை நம்ம சம்பவமாக எடுத்துக்கொண்டால் வேதம் சொல்லுகிறது கடைசியில் நியாய தீர்ப்பு உண்டு. ஆனால் நாம் என்ன சொல்ல வருகிறோம், இந்த ஓமையின் பின்னணியில் இதை சம்பவமாக பார்க்க விரும்புறதுனால இல்லை உடனே சாவாங்க, உடனே நரகத்தில் போடுவா, இல்லைன்னா என்ன போடுவார், பரலோகத்தில் போடுவார். இதில் வர நிறைய பேர் என்ன சொல்கிறோம், அதாவது பரதேசிங்கிறது பரலோகத்தை குறிக்குது. ஆனால் நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுறாங்க, இல்லைங்க பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு இடம் இருக்குது, நரகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு இடம் இருக்குது, அங்கே இருந்தால் போவாங்க. ஆனால் லாசரு ஐஸ்வர்யம் என்ன சொல்லுகிறது, நாம் பரதேசில் கூட அவங்கள பார்க்கல, எங்கே போகிறோம், ஸ்ட்ரைட்டாக எங்கே போயிட்டாங்க, ஒருத்தர் வந்து ஹெவனுக்கு, இன்னொருத்தர் நரகத்துக்கு.
அப்போது இது உண்மையா? நியாய தீர்ப்புக்கு முன்பாக இது நடக்குமா? நடக்கா. எனவே இது ஒரு ஓமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, அந்த ஸ்டோரியை நீங்கள் தொடர்ந்து வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, லாசரு இப்போ எங்கே இருக்கிறாரு? ஆபிரகாமுடைய மடியில். இப்போ இது உண்மையிலே ஒரு சம்பவமாக இருந்திருந்தா நாம் எல்லாம் எங்கே போய் உட்காருவோம்? செத்து போன பிறகு ஆபிரகாமுடைய மடியில் தான் போய் உட்காரணும். ஆனால் நாம் ஆபிரகாமுடைய மடியில் உட்காரோம் என்கிற ப்ராமிஸ் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் இயேசுவோடு இருப்போம், தேவனோடு இருப்போம். அவர் எங்கே இருக்கிறார் அங்கே இருப்போம். ஆபிரகாமுடைய மடியில் இருப்போம் நமக்கு சொல்லலையே. லாசரு எங்கே உட்கார்ந்துருந்தார்? அவருடைய மடியில். அப்போ அந்த காலகட்டத்தில் யூதர்கள் மத்தியில் ஆபிரகாம் தான் அவர்களுடைய விசுவாச தந்தை, அவருடைய வம்சத்தினுடைய தகப்பன். அதனால் அவங்களுடைய நம்பிக்கை என்னன்னு சொன்னால், ஆபிரகாம் நம்ம தலைவர் ஆபிரகாம் அங்கே இருப்பார், அவருடைய மடியில் இருப்பார், அவரோடு இருப்போன்னு அர்த்தம். அதைத்தான் ஆண்டவர் அவர்கள் அந்த காலகட்டங்களிலே நம்பிக்கொண்டிருந்த புரிந்து கொண்ட சிந்தனை பின்னணியில், நீ நினைக்கிற மாதிரி ஆபிரகாமுடைய மடியில் போய் உட்காரணும்னு சொன்னால், ஆபிரகாமை போல் இந்த உலகத்தில் என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு பிரியமாக வாழணும். அதுதான் சொல்ல வருகிறார். இப்போது நமக்கு ஆண்டவரோடு இருக்கும்படியான வாக்குத்தை தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு உண்மையிலே சம்பவம்னு சொன்னால், செகண்ட் கம்மிங்கு பிறகு என்ன நடக்கும்? நாம் இயேசுநாதரோடு இருக்க மாட்டோம். யார் கூட இருப்போம்? ஆபிரகாம் அங்கே ஒரு பெரிய மடியை வச்சுட்டு இருப்பார். நம்ம என்ன பண்ணோம்? அங்கே போய் லாசரு போல உட்காந்துக்குவோம். அப்போது சில ஓமைகள் வழியாக என்ன சொல்ல வருகிறாரோ ஆண்டவர், அதைத்தான் நாம் அறிய விரும்பணும். அதுதான் நமக்கு ஆவிக்குரிய பிரயோஜனம். சரி, அடுத்தபடியாக இன்னும் பார்ப்போம். இது ஒரு உண்மை சம்பவம்னு நம்ம நிறைய பேர் நம்புகிறோம்ல, அது உண்மை சம்பவமாக தான். அடுத்த பிரச்சனை என்னங்கிறத பார்ப்போம். உண்மை சம்பவமாக பார்த்தா ரொம்ப பிரச்சனைங்க. என்ன? நரகமும் பாதாளமும் எங்கே இருக்குது? பக்கம் பக்கமாக தான் இருக்குது. இடையில ஒரு பெரிய கல்ஃப் இருக்குது, ஒரு பெரிய பிளவு இருக்குது. மற்றபடி பக்கம் பக்கமாக தான் இருக்குது. அப்போ என்ன நடக்கும்? இது உண்மையாக இருந்தால் நாளைக்கு நாம் எல்லாம் உலகத்தில் இருக்கிறவள செத்து போகிறோமோ, இல்லை இரண்டாம் வருகைக்கு எடுக்கப்பட்டு போகிறோமோ, ஏதோ ரைட்டு நடக்கட்டும். நடந்த பிறகு நாம் எங்கே இருப்போம்? பரலோகத்தில் இருப்போம். பரலோகத்தில் இருக்கிற என்ன பார்த்துட்டு இருப்போம்? பக்கத்தில் நரகத்தில் நமக்கு தெரிஞ்சவங்க, உறவினர்கள், அண்ணன் தம்பிகள், அவங்க இவங்க நம்ம சபையில் ஒன்றா ஆராதித்தவங்க நிறைய பேரங்க இருப்பாங்க. இப்போது இந்த மாதிரி நரகத்தில் இருக்கிறவங்களெல்லாம் இப்போது ஐஸ்வர்யவான் என்ன பண்ணுறான்? ஆபிரகாமை பார்க்க முடியுது. ஆபிரகாமுடைய மடியில் இருக்கிற லாசரு என்ன செய்ய முடிகிறது? ஐஸ்வர்யம் பார்க்க முடியாது. அப்போ நரகமும் மோட்சம் பக்கம் பக்கமாக தான் இருக்குது. இப்போது நரகம் என்பது சொல்லி முடியாத ஒரு சந்தோஷத்தின் இடம். இப்போ நினச்சி பாருங்கள், நாளைக்கு நரகத்தில் போய் நம்ம உட்காந்துருக்கிற வேளையில் எதிரில் நமக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் நரகத்துலேருந்து என்ன பண்ணுறாங்க? ஐயோ, எனக்கு ஒரு சொட்டு தண்ணி கொடுங்க, நான் சாகவே சாகிறேன், கஷ்டப்படுறேன், இந்த அக்கினி எனக்கு தாங்க முடியல, அப்படிலாம் கத்திக்கிட்டு இருக்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இதை விட ஒரு மோசமான இடம் இருக்க முடியுமா? அது ஒரு ஹெவனாக இருக்க முடியுமா? அப்போது இதில் நம்ம புரிஞ்சிக்கணும், ஒரு ஓமை, ஒரு உண்மையை சொல்கிறதுக்கு தான் ஆண்டவர் வந்தார் என்று உங்களுக்கு நரகம் பரலோகம் தொடர்பான வீடியோ போட்டு காட்டுறதுக்கு இல்லை, இப்படித்தான் இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லை. இது சத்திய ஆவி நமக்குள்ளே இல்லாதனால வருகிற பிரச்சனை. சத்திய ஆவி இருந்துன்னு சொன்னால் இதெல்லாம் நம்ம சரியாக புரிஞ்சுக்குவோம். இது ஒரு ஓமை தான். இதுக்குள்ளே இருந்த ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது நீ நித்தியத்திற்கு சேரு விதமாக என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். ஒரு ஏழை நித்தியத்தை சுதந்திரிக்கிறான், ஒரு பணக்காரன் சுதந்திரிக்கிறான். அவன் உலகமே வாழ்வென்று இருந்தான். அவன் உலகத்தில் பட்டினி கிடந்தாலும் கூட பரலோகத்தை குறித்த ஒரு உணர்வோடு இருந்து அதுக்கு வாழ்ந்து கொண்டான். அடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் இதில் ஒரு பெரிய டெரிபிள் ப்ராப்ளம் இருக்கிறது. என்னவென்னு சொன்னால், ஆபிரகாம் இடத்துல லாசரு பேசுகிறான், லாசரு ஆபிரகாம் இடத்துல பேச முடியுது, கம்யூனிகேஷனே இருக்குது. நல்லா கற்பனை பண்ணி பாருங்க. இதுதான் நரகமும் மோட்சமும்னு சொன்னால், நாளைக்கு நமக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் நம்மளை பார்த்து என்ன செய்வாங்க? கூப்பாடு போடுவாங்க, இல்லை கூக்குரல் எழுப்புவாங்க. நான் அங்கே பரலோகத்தில் உட்காந்துருப்பேன், சாம்சன் பால் என்ன தெரியலையா, நான் என்ன கஷ்டப்படுறது தெரியுமா, எனக்கு ஒரே ஒரு சொட்டு தண்ணி கிடைக்கிறது வழி பண்ணு அப்படி சொல்லுவாங்க. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒருவேளை அது என்னுடைய நெருங்கின சொந்தக்காரராக இருக்க முடியும், நெருங்கின உறவினராக இருக்க முடியும், நெருங்கின அனந்தம்பியாக இருக்க முடியும். எவ்வளவு பெத்தட்டிக்காக இருக்கும் பாருங்கள். அருமையானவர்களே, நம்ம அநேகர் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாதவர்களாக இருக்கிறோம். சத்தியத்தை அறிகிற அறிவு நமக்கு இல்லை. அதனால் எதை ஓமையாக பார்க்கணும், எது உண்மையாக பார்க்கணும் நமக்கு தெரியலை. எனவே லாசரு ஐஸ்வர்யவான் ஓமை ஒரு உண்மை சம்பவம் அல்ல. அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தது உண்மை சம்பவம் தான். விதைக்க புறப்பட்டதும் உண்மை சம்பவம் தான். ஒரு நியாயாதிபதி இருந்ததும் ஒரு விதவை இருந்ததும் உண்மை சம்பவம் தான். இல்லை, இது அந்த காலகட்டங்களில் இன்றைக்கும் அது இருக்குது. ஒரு சிறுகதை மூலமாக, ஒரு கற்பனை சம்பவத்தின் மூலமாக ஒரு உண்மையை கேட்குறவங்க மனதில் பதிக்கிறது. எனவே இந்த விதமாகத்தான் நம்ம இதை புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு உண்மை சம்பவம் அல்ல, இது ஒரு ஓமை மட்டுமே.